உங்களுக்கு இப்ப இன்ஜின் போயிருச்சானா என்ன ஆயிடுச்சு? சிலிண்டர் கிட்ட போச்சு, ஹெட்லாப்பிங் பண்ணணும், வால்வ் கிட்ட போச்சு. இவங்க எவ்வளவு கிலோமீட்டர் ஒருக்கா இன்ஜின் ஆயில் மாத்திருக்காங்கன்னா கரெக்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்களா? கரெக்டானா ஒரு டைம் 3000 கிலோமீட்டர் மாத்திருக்காங்க, ஒரு டைம் வந்துட்டு 4000 கிலோமீட்டர் மாத்திருக்காங்க. ரெகுலர் சர்வீஸ் வந்துட்டு 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாத்தி ஆகணும். வண்டி ஓடுதோ ஒளியோ 3 மாசத்துக்கு ஒரு டைம் ஆயில் செக் பண்ணி ஆயில் மாத்தி ஆகணும். ஆயில் சென்சிட்டிவிட்டிக்கு வந்துட்டு 3 மாசம் தான். எந்த ஆயில் ஊற்றினாலும் கிராண்ட் ஆயில் ஊற்றினாலும் 3 மாசம் தான். 3 மாசத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஆயில் மாத்தி ஆகும். ஏன்னா வண்டியில வந்துட்டு இருக்கும்போது அந்த பிசுரெல்லாம் அப்படியே இருக்கும். நம்ம வண்டி நிறுத்தி வச்சிட்டோம்னா ரிட்டர்ன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு 2 மாசம் நிறுத்தி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பிசுறு வந்துட்டு மேலே வரும். நம்ம வடிகட்டுற மாதிரி தான் ஆயில், நம்ம ஃபில்டர் எப்படி வடிகட்டுறோம் அந்த மாதிரி தான். அது ஃபுல்லா பிசுறு கீழே இருக்கும். நம்ம 2 மாசம் கழிச்சு வண்டி எடுக்கிறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணலாம் எடுக்கிறோம்னா அந்த பிசு மேலே வந்துச்சுன்னா ஸ்டோரிங் வந்துடும். உங்களுக்கு சிலிண்டர் ஸ்டோரிங் வந்து ஹெட் கம்ப்ளைண்ட் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹெட்டு வந்துட்டு 50,000 கிலோமீட்டர் பண்ணி ஆகணும், எல்லாருமே பண்ணி ஆகணும். 50,000 கிலோமீட்டர், அது 50,000 பண்ணிட்டா அதுலேருந்து 50,000 கிலோமீட்டர் தாராளமாக ஓட்டலாம். நீங்கள் எப்படி போனாலும் எவ்வளோ ஸ்பீட் பண்ணாலும் ஒன்றுமே ஆகாது. ஆனால் 50,000 கிலோமீட்டருக்கு இது பண்ணலன்னா மேக்ஸிமம் சிலிண்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் ஹெட்டு பண்ணி ஆகணும். அப்படியே விட்டுட்டாங்கன்னா கிராங்க், இன்ஜின் கிராங்க் போயிடும். இது இந்த கை ஷேக் வந்துடும். கை ஷேக் வந்துச்சுனால இன்ஜின் கரகரகரான ஆரம்பிச்சிடும்.